தாராபுரம் வந்து டெரிட்டரி சேல்ஸ் மேனேஜர் விற்பனை மேலாளராக பார்த்துட்டு மான்சென்ட்ரா டெலிவரி உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து 1968 இந்தியாவில் 1970-75 மேட்சட்டி லாஸ்ன்ற ப்ராடக்ட் பண்ணுறாங்க பார்த்து. அதுக்கப்புறம் 80-85 மக்காச்சோளம் கொண்டு வந்தாங்க. 90க்கு மேலே தான் வந்து நல்லா ப்ராப்ளம் ஆச்சு. அது வந்து கார்கில்ங்கிற பேண்டில் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் 96 ரவுண்ட் அப் கொண்டு வந்தாங்க. ரவுண்ட் அப் வந்ததுக்கப்புறம் மான்சென்ட்ரா லிமிட்டுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய வந்துச்சு. ரவுண்ட் அப் வரப்போ தான் வந்து பருத்தி வந்து வேறு கம்பெனிலேருந்து வாங்கினாங்க. பாராஸ் பிரம்மா, பாராஸ் சுதர்ஷன் 2 வெரைட்டி. இதை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனியில் வந்து 3 வகையான ப்ராடக்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஒன்று வந்து மருந்து, 2வது வந்து மக்காச்சோளம், 3வது வந்து பருத்தி. மருந்தில் வந்து உங்களுக்கு லாஸ்ட் மேட்ச் இப்போ அது வரதில்லை. ரவுண்ட் அப் அது மட்டும் தான் வந்து. 2வது வந்து மக்காச்சோளத்தை பற்றி எப்போ பேசலாம். அது 3வது வந்து பருத்தி வந்துருக்கு. பருத்தியில் வந்து பாரஸ் பிரம்மா சுதர்ஷன் 2 வெரைட்டி வந்துருந்துச்சு. பருத்தியில் மருந்தை அடிக்க தேவையில்லாத பிடி பருத்தி, போல்கார்ட் பருத்தி சொல்லுவாங்க, PG1 PG2. போல்கார்ட் 2ங்கிற பருத்தியில் வந்து எந்த புழுவுமே வராது. அந்த டெக்னாலஜி போல்கார்ட் அப்படிங்கிற டெக்னாலஜி உலகம் முழுக்க வந்து சப்ளை பண்ண கம்பெனியில் மாற்றம். அந்த கம்பெனியில் வந்து அடுத்தது வந்து போல்கார்டு 2 ரவுண்ட் அப் ரெடி ஃப்ளெக்ஸ் காட்டன் அப்படிம்பாங்க. அதாவது பருத்தியில் அதாவது உங்களுக்கு வந்து தலைக்கு வந்து ஆள் விட்டு எடுக்க தேவை ரவுண்ட் அப்பே அடிச்சிடும். ரவுண்ட் அப் ரெடி பருத்தி அப்படின்னா ரவுண்ட் அப் ரெடி காட்டன். அது வந்து 2013 பாதியில் வரலாம், இல்லை கடைசியில் வரலாம். அது மாதிரி வரும். அதுக்காக தான் வந்து அது ரவுண்ட் அப். அதுக்கு வந்து பொட்டாசியம் சால்ட்டு கே ரவுண்ட் அப். கார்கில்ங்கிற பேர் வந்து பஞ்சம் வந்தப்போ இந்திரா காந்தி பீரியடில் மக்காச்சோளம் வந்து சாப்பாட்டுக்காக இம்போர்ட் பண்ணாங்க. அந்த கார்கில்ங்கிற மக்காச்சோளம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈல்டு பார்த்தீங்கன்னா பல மடங்கு ஆச்சு. வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்காச்சோளம். அந்த லெவலுக்கு வந்து போகிறது விவசாயிங்க மத்தியில் மக்காச்சோளம் போட்டால் ப்ராஃபிட் இருக்கும், லாபம் இருக்கும் அப்படின்னு வந்து கார்கிலில் அந்த இதை வந்து கொண்டு வந்தாங்க. அதனால ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்கில் சோளம் மட்டும்தான் விற்றுருக்கும். கார்கிலில் வந்து கார்கில்னா 900 கார்கில் கோல்டுனா 900 கோல்டு. அதுக்கப்புறம் ஹைஷல், அப்புறம் பினாக்கல், சுப்ரீம்னு சில வெரைட்டி வந்துச்சு. அந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா அதோட அட்வான்ஸ் வெரைட்டி. டைரெக்டாக வந்து அமெரிக்கன் கான்மாங்க, அமெரிக்காவில் இருக்க மக்கள் சொல்லிட்டு அப்படியே கொண்டு வந்தாங்க. அது வந்து இங்கே இருக்க மண்ணுக்கு வந்து சரியாக இது பண்ணல. அதுக்கப்புறம் இப்போ இங்கே இருக்க மாதிரி ஒரு சில மக்காச்சோளம் வந்து இங்கே தேவைக்கு ஏற்ப மாதிரி வந்து உருவாக்கியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து டிகேசி 9117 மக்காச்சோளம் வந்து வந்துச்சு. போன வருஷம் ட்ரையல் கொடுத்துருந்தோம். இந்த வருஷம் முழு அளவுக்கு வந்து சேல்ஸுக்கு கொண்டு வந்திருந்தோம். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா சத்திரத்தில் ஒரு 3-4 கடை வந்து நல்லா பண்ணாங்க. அதில் முக்கியமாக அங்காளம்மன், சசி இவங்களாம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. போன வருஷம் அவங்க ட்ரையல் பார்த்துருந்தாங்க. போன வருஷம் வயலூரில் வச்சுருந்தாங்க. போன வருஷம் வயலூரில் வச்சு பார்த்தாங்க டிகேசி மக்காச்சோளம் எப்படி இருக்கு. அதை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வருஷம் நிறைய சேல்ஸ் கொண்டு வந்திருந்தோம். இதுக்கு முன்னே ஒரு வயல் விழா வந்து அங்கே வச்சுருந்தோம். ஒரு வெங்கடேஷ் கோணத்தோட்டத்தில் வச்சுருந்தோம். அங்கே வந்து எங்களது ராசி, பைனியர், காவேரி எல்லாம் அடிச்சு பார்த்தோம். எங்களது வந்து அவங்களோட வந்து 1 மூட்டை 2 மூட்டை வந்து அதிகமாக வந்துருச்சு வெரைட்டி. அதுக்கப்புறம் சசிகிட்ட கேட்டோம், நம்ம கொடுத்த இடத்துல எந்த வயல் எப்படி இருக்குன்னு கேட்டோம். அப்புறம் வந்து உற்பத்திக்கு இந்த வயல் தான் முன்னே வந்துருக்கு, சசி இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்குது. இன்னும் அப்படியே நிறைய வச்சுட்ருக்கு. இந்த ஏரியாவில் கேட்டதுக்கு இந்த சோளம் கொஞ்சம் முன்னே கொடுத்ததில்லைங்க சார் வந்திருக்கு, இந்த வயலில் வந்து நம்ம வந்து வயல் விலை விற்கலாம் அப்படின்னு வந்து சசி வந்து சொன்னாங்க. மக்காச்சோளம் பொதுவாக வந்து பராமரிப்பு இதை பற்றி உங்களுக்கு பெருசாக சொல்ல தேவையில்லை. மக்காச்சோளம் நடவுங்கிறது பார்த்திங்கன்னா நடவு பண்ணும்போது ஒரு வெரைட்டிக்கும் வந்து ஒரு அளவு சொல்லுவாங்க. இவ்வளோ அளவில் நடணும் அப்படின்னு. எங்களுக்கு வந்து நார்மலாக 1x1 இல்லை 1.5 அந்த இது ஸ்பேஷிங்கில் நடலாம். டிகேசி 9117 பொறுத்த வரைக்கும் இடைவெளிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கம்மியான இடைவெளி நட்டாலும் ஓரளவு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் 1x1 அந்த அளவுக்கு நல்ல ஒரு இந்த வயல் நட்டுருக்க மாதிரி நட்டால் உங்களுக்கு வந்து கதிர் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து நல்லா வரும். என்ன காரணம்னா ஒரு செடிக்கும் தேவையான சூரிய வெளிச்சம் வந்து கிடைக்கும். நீங்கள் நல்லா தெரியும், இப்போ நிழலில் இருக்க செடியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குது. என்ன காரணம்னா சூரிய வெளிச்சம், காற்று, தண்ணி, அப்புறம் நம்ம கொடுக்குற சத்து. இது 4 தான் வந்து சத்துனா வந்து யூரியா, பொட்டாஷ், அது இல்லாமல் ஒரு 15 வகையான சத்து இருக்குது. இது 4 சேர்த்து சூரிய வெளிச்சத்தை வச்சு உணவு தயாரிக்குது செடி. இப்போ சூரிய வெளிச்சம் கிடைக்காதப்ப என்ன ஆகுனா அதோட வளர்ச்சி குறையும்.
ஓரளவு புழக்கமாக நட்டிங்கன்னா மக்காச்சோளம் வந்து உங்களுக்கு நிறைய உணவு தயாரிச்சுன்னா உங்களுக்கு மக்காச்சோளம் நல்லா ஊக்கமாகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா களை. ஏன்னா மக்காச்சோளம் நட்டதுக்கு அடுத்தது களைக்கொல்லி அடிப்பீங்க. களைக்கொல்லி வந்து அட்ரஸின் ப்ளஸ் லாசோல் அட்ரஸின் ப்ளஸ், அதாவது களை வரத்துக்கு முன்னாடியே அடிக்கிறது, களை முளைக்கும் முன் அடிக்கிற களைக்கொல்லி தான் வந்து நாங்கள் வந்து பரிந்துரைப்போம். களை வந்ததுக்கப்புறம் 240 ப்ளஸ் அட்ரஸின் அடிக்கிறாங்க. 240 பொதுவாகவே எந்த மக்காச்சோள கம்பெனிக்காரங்களுக்கு கேட்டால் 240 அடிக்க வேணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் 240 அடிச்சிங்கன்னா பயிர் என்ன ஆகுன்னா பயிர் வந்து உங்களுக்கு திரிகிடும். காரணம் 240 வந்து ஒரு உப்பு வகையானது. மண்ணு கொஞ்சம் இருக்கும், வேர் வந்து உங்களுக்கு வந்து சரியாக இறங்காது. வேர் பார்த்தீங்கன்னா